கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. மறுபடியும் சேவிக்கிறதுனால என்ற வார்த்தை வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. சேவிக்கிறதுனாலன்னா கர்த்தராகிய கிறிஸ்து தான் உங்களுக்கு பாஸ். அவருக்குள்ள தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க, சேவை செய்கிறீங்க. அவருக்குள்ள தான் உங்கள் சர்வீஸ் நடக்குது இல்லையா? அவரை நீங்கள் சேவிக்கிறதுனால, அவர்கிட்ட வேலை செய்கிறதுனால சுதந்திரமாகிய, அதாவது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சம்பளம் சொல்கிற பாருங்க, அதான் சுதந்திரம். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, உங்கள் சம்பளத்தை அந்த எஜமான் தருவார் என்று அறிந்து, உங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தை அவர் தருவார் என்று அறிந்து. என்ன அருமையாக சொல்லியிருப்பாருங்க. அப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த பாசு பொல்லாதவங்க, அவன் தரவே மாட்டாங்க, அவன் கஞ்ச பேசினாரிங்க, அவன் மோசமானவன், ஒடுக்குவான், நசுக்குவான். ஆமாம், ஆனால் அவனுக்கு மேலே பெரிய பாஸ் இருக்கார். அவருக்குள்ள தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இவன் என்ன ஒடுக்குனான்னா, நசுக்குனான்னா, சம்பளத்தை சரியாக கொடுக்கலன்னா அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார், இவன் கையிலேருந்து அப்படியே என்னை தூக்கி இதை விட பிரமாதமான இடத்துக்கு கொண்டு போய் பிரமாதமான சம்பளத்தில் கொடுப்பார். ஆனால் நான் கண் துடைப்புக்காக வேலை செஞ்சேன், அப்படி நடக்குமா? ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கண் துடைப்புக்கு ஒளிஞ்சு வேலை செய்கிறவனை அவர் கொண்டு போய் ப்ரமோஷன் கொடுக்க போகிறதில்ல. நான் இவ்வளவு மோசமான பாஸுக்கிட்ட வேலை செஞ்சாலும், கஷ்டப்பட்டு நல்லா கரெக்டாக வேலை செஞ்சு, அவன் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நான் வந்து தேவனுடைய பார்வையில் ஒளிஞ்சேறதா நினச்சி வேலை செய்கிறதா நினச்சி கரெக்டாக அதை செய்யும்போது அந்த பாஸ் என்னை பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு இவன் உண்மை உள்ளவன் கரெக்டாக இருக்கிறான்னு இங்கேருந்து தூக்கி எனக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்குற இடத்துல கொண்டு போய் விட்டு, எனக்கு வர வேண்டியதை, என்னுடைய சுதந்திரத்தை, எனக்கு சுதந்திரமாய் கிடைக்க வேண்டிய அந்த காரியத்தை எனக்கு பலனாய் அவர் தருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க?